40 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின பிளாட்டியா இது? அத்தனை கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். மார்பிள் கல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து வரணும். சரி சார். முக்கியமா பாத்ரூம்ல கண்ணாடி கல்லு பதிக்கணும். இதனோட கனவு வீடு. இந்தா புடி. சார் இன்னும் 2 லட்சம். மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். வாடா 420 எங்க என்ன நீ பாட்டுக்கு 40 பவுன் ஆட்டிய போட்டுட்டு 20 பவுன் என்கிட்ட கொடுத்துட்டு எகிரிட்ட. இன்னைக்கு அந்த ஃபேமிலி புள்ளைக்கு வாய் கரிச்சு போட்ட கையோட ஸ்டேஷன்ல வந்து சீன் காட்டுக்குறா. ஒரே டென்ஷன் ஆயிடுச்சே. என்னடா அர்த்தம்? கேட்டவன் உன்ன மாதிரி போலீஸ்காரனுக்கு கேட்டவன். இந்த கயிறு, துப்பாக்கி, கத்தி இதுல எதால சாக போறன்னு நீயே செலக்ட் பண்ணிக்க. அண்ணாச்சி வருவாங்க, உன்னை பிரிச்சு மேய்வாங்க. என்னல எப்படி சாவுது முடிவு பண்ணிட்டீங்க? சொல்ல. கடந்த 1 மாசத்துல இவன் ஸ்டேஷன் லிமிட்ல நடந்த கொள்ள 15, வழிப்பறி 8, பிக் பாக்கெட் 22, செயின் அறுப்பு 12 அத்தனை திருட்டுலையும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கிட்ட இருந்து 50% ஷேர் போயிருக்கு. ஆமா அண்ணாச்சி. என்கவுண்டர் பயந்துட்டியா? இது நீங்க செய்ததால. என்ன ஒரு சின்ன வித்தியாசம். பப்ளிக் சார்பா ஒன்னு ஒரு தப்பான போலீஸ் நான் என்கவுண்டர் பண்ண போறேன். வேணாம், என்ன கொண்டாதீங்க. என்னல துடிக்கிற? உயிர் போக போதுன்னு பயந்துட்டியால? ஏல அன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்ட ஒரு பையன் உன்னால செத்தவல. அவனை பெத்தவன் மனசு எப்படி துடிச்சிருக்கும்? ஏல அப்பெல்லாம் நடுராத்திரி ஒருத்தர் தனியா நடந்து போனா ரவுடிகளை பார்த்துதானே பயப்படுவான். இப்பெல்லாம் உங்களை மாதிரி ஆளுகளை பார்த்தாலே பயந்து ஒளிரானுங்கள. ஏல எதுக்குல? திருட்டுல ஷேரு, ரோட்ல மாமூலும், போற வரவன்ட்ட காசு 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 அலைறீங்களா? உங்களுக்கு வழிபடி கொள்ளக்காரன் என்னடா வித்தியாசம்? இல்ல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமால? டிவில ஒரு செய்தி பார்த்தேன். தமிழ்நாட்டில் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் லஞ்ச ஊழல 2வது இடமாம்ல. அட போங்க அண்ணாச்சி, முதல் ரேங்க் வரலன்னு ஃபீல் பண்றாங்க. ஊர்ல ஊர் மக்களை காப்பாத்துறதா எல்லைச்சாமி ஒரு செலவு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நாட்டுல சட்ட ஒழுங்கை காப்பாத்த நீங்க தான் காவல் சாமி. சாமியை தப்பு பண்ணா நாடு நாசமா இருக்கும். நீங்க நாசம் பண்ணிட்டீங்களே. தண்ணி தண்ணி பசி பசி. சாப்பிடல. இல்ல பசிக்குது. நீ இந்த பணத்தை எடுத்து சாப்பிடு. விக்கி கிச்சுனா அந்த காசு எடுத்து குடிச்சிரு. முடியல. இல்ல இது வரைக்கும் நீ சம்பாரிச்ச பணம், பங்களா, நிலம், கார் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? இப்ப இந்த நிமிஷம் உனக்கு உசுர் பண்ணணும்னா அது ஒரு கவலை சோறும் ஒரு டம்ளர் தண்ணினால தானே கொடுக்க முடியும். உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். நீ கடன் வாங்கியோ சொத்து வைப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னால பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் பொருளோ பணமோ திருப்பி கொடுக்கணும். காலவாணி பசங்களை உள்ள வைக்கணும். இதெல்லாம் நடக்கலான்னு வைய.
மாப்பிள்ள அண்ணாச்சி மோசமான பைய புள்ள சொன்னது செய்யல பொட்டுன்னு போட்டுருவாங்க. நீ மறக்காம இருக்க ஒண்ணு தரட்டுமா?